குதிரை பேரம் ஒட்டக பேரம் இதெல்லாம் நடக்குது. ஆனா விரைவில் விஜய்க்கு அதிர்ச்சி ஒண்ணு காத்திருக்குன்னு ஆர்பி ரவிக்குமார் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதாவது குதிரை பேரம் ஒட்டகை பேரம்லாம் ஒட்டக பேரம்லாம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அதன் விளைவாக தான் ஒவ்வொருத்தரும் டெய்லி ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் திமுக பல பேர் எங்களுக்கு தெரிஞ்சவரை திமுகவிலே இதற்கு மேல அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் ஒன்றாக சுத்தி இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கப்ப திமுக இருக்கிற பலரை அரசியல் எதிர்காலமே இருக்காது, பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிடலாமான்னு சொல்லி அங்கேயும் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த குதிரை பேரம் ஒட்டக பேரம்லாம் எடப்பாடியும் ஸ்டாலின் உதயநிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு அவர் ஆர்பி உதயகுமார் தெரியும். அவர்கிட்ட போய் நல்லா கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா அவர் அடுத்து கவுன்சில் எலெக்ஷனுக்கே கஷ்டமாயிருக்கும். சீமான பொது வேட்பாளரை போற மாதிரி ஒரு தகவல் வருது சார். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றிணைய தயாராகிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சியை இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை, திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கொண்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமா பிஜேபி நினைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரா ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவருடைய யாரு வேணாலும் சேர்ந்து நிக்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள். நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லாம் சொன்னோம். மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும். யாரு வேணாலும் சேர்ந்து நிக்கிறது. எல்லாரும் ஒன்றிணைந்தாலும் அதான் அவருடைய அப்பயாவது அவங்க எக்ஸ்போஸ் ஆகணும்.